இந்த மாதிரி குட்டியாக இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ஆர்கனைசர் ரெடி பண்ண போகிறேங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம அந்த கண்டெய்னருடைய மேல் பகுதி, அதாவது வாய் பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக ரிமூவ் பண்ணிடலாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை தூக்கி போடக்கூடாது. அந்த போர்ஷனையுமே இந்த டிப்ஸுக்கு பயன்படுத்த போகிறோம். இந்த போர்ஷன்லேருந்து நம்ம தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. அடுத்தது கீழ்ப்பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய கீழ்ப்பகுதியில் இந்த மாதிரி கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் வந்து கேப் இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் கண்டிப்பாக வாசிக்கப்படுங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காச்சும் பர்த்டே இல்லை வெட்டிங் விஷ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் விஷ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஃபுல்லாகவே ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சிம்பிளாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃப்ளவர் ஷேப் கட் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள், கட் பண்ண பிறகு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த இதழ்களை வெளிப்பக்கமாக இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க. லைட்டாக மடித்தா போதும், ரொம்ப மடிக்க வேண்டியதில்லை. லைட்டாக இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடித்து விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் பீஸுக்கு மேலே ஒட்டுறதுக்காக குட்டியாக ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃப்ளவர் ரெடி பண்ணுறதுக்கு நான் கிரீன் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை குட்டியாக ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. மொத்தமாக 3 ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறேன். 3மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஒன்றை விட ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக்கை மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கைப்பிடியில் இந்த மாதிரி ஒரு ஆஃபில் இருக்கிற மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துறீங்க அப்படின்னா நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சிங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்குள்ளே நான் வந்து நூல் உருண்டைகள்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்ட உங்களுடைய மேக்கப் ஐட்டம்ஸ் வச்சுக்கலாம், நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் வச்சுக்க முடியும். இயரிங்ஸு, செயின், இந்த மாதிரி தனித்தனியாக ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கு இல்லைங்களா. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை நான் ஆல்ரெடி ஒரு டிப்ஸுக்கு பயன்படுத்தியதால் இதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட பெயிண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா பெயிண்ட் பண்ணாமல் அப்படியே கூட யூஸ் பண்ணலாங்க. இது கூடவே ஒரு பழைய டீ ஃபில்டர் இருக்கும் இல்லைங்களா, அந்த டீ வடிகட்டுறது இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த வடிகட்டுறதை நீங்கள் யூஸ் பண்ணாமல் தூக்கி போட போகிறோம் அப்படின்ற ஸ்டேஜில் வச்சுருப்போங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த வலைப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே வச்சுக்கலாங்க. இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பேக் சைடு திருப்பிக்கிட்டு சின்னதாக ஒரு சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ரிமூவ் பண்ண பிறகு இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய சென்டரில் நம்மளுக்கு சின்னதாக சர்க்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல்ஸ் கிடைக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த டீ ஃபில்டருடைய அந்த வலைப்பகுதியை க்ளூ அப்ளை பண்ணி பாட்டம் சைடில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கேப் இல்லாமல் ஃபுல்லாகவே ஒட்டி கவர் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மாவு ஜலிக்கிற ஜல்லடை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த சல்லடையை யூஸ் பண்ணி நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கோதுமை மாவு, ரைஸ் ஃப்ளோர் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அழகாக ஜலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் நல்லா ஹைட்டாக இருக்கிறதால உங்களுக்கு மாவு வந்து கீழே சிந்தவே சிந்தாதுங்க. ஈஸியாக நீங்கள் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இந்த டிப்ஸுக்கு டீ ஃபில்டருடைய வலைப்பகுதி மட்டும் தான் யூஸ் பண்ணணும் இல்லைங்க. நம்ம மாவு ஜலிக்கிற ஜல்லடையே பழசாயிடுச்சு அப்படின்னா, அதாவது அந்த வலைப்பகுதியில் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ்லாம் விட்டுட்டு நல்லா இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரில் அட்டாச் பண்ணி நீங்கள் இன்னொரு ஜல்லடை வந்து உருவாக்கிக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கேப் இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி போட்டுறாதீங்க. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டப்பை ஸ்டிக், பிளாஸ்டிக் ஸ்டிக்காக பார்த்து இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துருக்க அந்த ஸ்டிக்கை இந்த மாதிரி ஒரு 2 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 6 போர்ஷன் இருந்தால் போதும், அதனால் ஒரு ஸ்டிக் மட்டும் தான் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து ஒரு 12 போர்ஷன்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா பெரிய ஸ்டிக்காக எடுத்து ஒரு 12 போர்ஷன் இருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பீசஸை அழகாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாஸ்டிக் மூடியுடைய மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி விட்டுருங்க. நான் வந்து இடையில கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டியிருக்கேங்க. உங்களுக்கு நிறைய பீசஸ் கட் பண்ணும்போது கேப் இல்லாமல் ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு 12 பீஸ் வரும். தாராளமாக இந்த மூடியில் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணி வச்சிருந்த 6 பீசஸையும் அழகாக வந்து கேப் விட்டு ஒட்டி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஆர்கனைசரில் என்ன நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்கெட்ச் பென்ஸ் எல்லாத்தையுமே அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு ஹோல்ஸ்லையும் ஒவ்வொரு ஸ்கெட்ச் பெண்ணை அழகாக இதில் நீங்கள் இன்செர்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்ட 12 பீசஸ் இருக்கு உங்ககிட்ட ஸ்கெட்ச்னா, அப்போ நீங்கள் 12 போர்ஷன்ஸ் கட் பண்ணி ஓட்டிட்டீங்கன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய
12 கலர்ஸையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்கெட்ச் பென் ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளுடைய சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் இன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. சாய் பவித்ரா, கவிப்ரியா, சங்கரி கிருஷ்ணன், ஜீவா தர்மா, முத்து ஆசினி, தாரா நாகராஜன், கமலதாசன், மலர் மனோஜ், பிரியா கணேசன், கோகிலா, ரஷீத் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கோல்கேட் பாக்ஸ், கோல்கேட் பேஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த காட்டன் பாக்ஸை நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடை மட்டும் கட் பண்ணி நம்ம ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கக்கூடிய அந்த சைடை இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சு ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷனையுமே நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னாலுமே நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், ஸ்டாப்லர் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த கலர் பேப்பரை அந்த பாக்ஸுக்கு தேவையான அளவுக்கு மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இந்த கலர் பேப்பரை என்ன பண்ணலாம்னா, அழகாக இந்த கோல்கேட் பாக்ஸுக்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட கலர் பேப்பர் இல்லை அப்படின்னா ப்ரௌன் ஷீட் இருந்தால் கூட இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா பழைய கிளாத் வந்து ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாத்தை கூட நல்லா பிரைட்டாக இருக்கக்கூடிய கலராக பார்த்து சூஸ் பண்ணி கட் பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து 3 பக்கம் இருக்க மாதிரி கவர் பண்ணுற மாதிரி அந்த கலர் பேப்பரை ஒட்டி விட்டுட்டேன். ஒரு சைடில் வந்து ஒட்டாதீங்க, ஏன்னா அந்த சைடில் தான் நம்ம வந்து இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ண போகிறோம், அதாவது ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டபுள் சைட் டேப் எடுத்துக்கோங்க. அந்த டபுள் சைட் டேப்பை நம்ம கலர் பேப்பர் ஒட்டாமல் இருக்கும் இல்லைங்களா, அந்த சைடில் இந்த மாதிரி ஒட்டிட்டீங்க அப்படின்னா கிச்சனில் நம்மளுக்கு தேவையான இடத்துல இந்த ஆர்கனைசரை இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். அழகாக இதுக்குள்ள காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. ஒரு 5லேருந்து 6 பேக்கெட் வரும். தாராளமாக இந்த ஆர்கனைசரில் நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம். வெயிட் நல்லாவே தாங்கும். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஷாப்பிங் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஷாப்பிங் பேக்கை நம்ம கட் பண்ண போகிறதில்ல, எதுவுமே பண்ண போகிறதில்லைங்க. ஜஸ்ட் இந்த பேக் மட்டும் இருந்தால் போதும். ஒரு சூப்பரான டிப்ஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம பெட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டிலாக இருக்கட்டும், இல்லை வந்து சின்ன சின்ன புக்ஸ், பென் இது எல்லாமே வைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பேக்கை உங்களுடைய தலைகாணிக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பெட் போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அதுக்கு மேலே பில்லோவை வச்சுட்டீங்க அப்படின்னா இந்த பேக் வந்து கீழே நழுவி விழாமல் இருக்கும். இந்த பேக்குக்குள்ளே நீங்கள் வாட்டர் பாட்டிலாக இருக்கட்டும், மொபைல், அதுக்கப்புறம் பென்னு, சின்ன சின்ன நோட் புக்ஸ் இது எல்லாத்தையுமே போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம பெட் மேலேயே இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஏர் பேண்ட்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா, யூஸ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் பேண்டை நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியுங்க. நம்ம வந்து வாங்கின புதுசில் இதை வந்து யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா வேண்டான்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருப்போம். ஸோ அந்த ஏர் பேண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் அதனுடைய ஓப்பன் இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை சேர்த்து வச்சு இந்த மாதிரி கயிறு போட்டு டைட்டாக கட்டி விட்டுருங்க. கட்டி விட்டுட்டு இப்போ நம்ம எங்கே கட்டு போட்டோமோ அதே இடத்த யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹூக்கில் இதை வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது சூப்பரான ஒரு கீ ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து ஒரு 3 கீ தான் ஹேங் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 5லேருந்து 6 கீ வரலாம் தாராளமாக இந்த கீ ஸ்டாண்டில் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக வச்சுருந்தீங்க ஏர் பேண்ட் அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பெரிய சைஸ் பாட்டில் தான். அந்த பாட்டிலுடைய பாட்டம் போர்ஷனை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நம்ம டாப்லையும் பாட்டம்லையும் நான் பெயிண்ட் பண்ணுற மாதிரி பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சென்டர் போர்ஷன்ஸில் நான் வந்து இதே பிளாக் கலர் பெயிண்ட்டை யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, சிவசங்கர், கனகவல்லி, ஜீவா தர்மா, பிரியா கணேசன், ஜூடி மரியா, ஹசீனா, குதுப், ஹனியா, பாலாஜி, சஃபா இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் டாப்லையும் பாட்டம்லையும் ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி பார்டர் கொடுத்த பிறகு சென்டர் போர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டாட்ஸ் மாதிரி வச்சு விட்டுட்டுங்க. உங்ககிட்ட கலர் டேப் இருந்துச்சு அப்படின்னா அந்த கலர் டேப் யூஸ் பண்ணி கூட நீங்கள் அதாவது டாப்லையும் பாட்டம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கலர் டேப் வந்து ஒட்டிட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி டாட்ஸோ இல்லை வந்து ஏதாச்சும் டிசைன்ஸோ நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது உங்களுடைய சாய்ஸ் தான். டெக்கரேஷன் வந்து எப்படினாலும் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவுமே தேவையில்லைன்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாட்டிலை கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நிறைய பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர், அதுக்கப்புறம் ஓல்டு கிளாத் ரீசைக்ளிங் ஐடியாஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாஸ் சமையல் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட பாஸ் சமையல் யூடியூப் சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி டாட்ஸ் வந்து வச்சு விட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்குங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் யூஸ் பண்ணியும் இந்த டாட்ஸை வந்து நீங்கள் வச்சு விட்டுக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாக வந்து சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரில் நான் வந்து கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேங்க. உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டடி டேபிளுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி
கலர் பேப்பர்ஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தேவைப்படும்போது எந்த கலர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி டக்குன்னு சூஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப நீட்டாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதனுடைய மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மார்க் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு சின்னதாக ரெக்டாங்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த போர்ஷனை மட்டும் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நம்ம மெஷர் பண்ண மாதிரியே கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இந்த பிளாஸ்டிக்கை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஹோல்ஸ் கிடைக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லை இப்படியே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஃபுல்லாக முடிஞ்சுது. ஜஸ்ட் ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம கேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுவோம் இல்லைங்களா, பூட்டுலாம் போட்டு வைக்கும்பொழுது மழை பெஞ்சது அப்படின்னா இந்த பூட்டு சீக்கிரமாகவே துருப்பிடிச்சிரும். அதே மாதிரி சரியாக லாக்காகவும் ஆகாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை தண்ணி வந்து உள்ளே போகவே போகாதுங்க. மழை பெஞ்சாலுமே அந்த தண்ணி வந்து இந்த பாக்ஸ் மேலே தான் படும். ஸோ தண்ணி வந்து பூட்டு மேலே படாததால் உங்களுக்கு பூட்டு சீக்கிரமாக துருப்பிடிச்சு போகாமல் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு பூட்டுமே ரொம்ப நாளைக்கு நல்லாவே வேலை செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரே ஒரு மூடியில் மட்டும் ஹோல்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா போதும். அந்த மூடியை வச்சு நீங்கள் இந்த மாதிரி அந்த பூட்டை லாக் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து தண்ணி ஊற்றியும் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பாக்ஸுக்கு மேலே தான் தண்ணி பட்டிருக்கு. அந்த பூட்டு வந்து துளி தண்ணி கூட படவே படலைங்க. உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பழைய இன்விடேஷன்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இந்த இன்விடேஷனை நம்ம ஒரு சூப்பரான ஆர்கனைசராக மாற்றி யூஸ் பண்ணிக்க முடியுங்க. நான் வந்து இந்த இன்விடேஷனுக்கு மேலே வந்து ஒட்டுறதுக்காக ஒரு லேஸ் வந்து எடுத்திருந்தேன். அந்த லேஸை வந்து இந்த இன்விடேஷனுடைய பேக் சைடில் வச்சு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் லேஸ் இருந்துச்சு அப்படின்னா பழைய கிளாத்லேருந்து கட் பண்ணி எடுத்து அழகாக க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. இன்விடேஷன் அப்படின்னாவே நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ அதனால் டெக்கரேட் பண்ண வேண்டிய அவசியம் எதுவுமே இருக்காது. பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கு இல்லைங்களா. இந்த ஆர்கனைசரை உங்களுக்கு தேவையான இடத்துல வீட்டில் நீங்கள் ஒரு ஹூக்கில் வந்து இந்த லேஸை யூஸ் பண்ணி ஹேங் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் ஹேங் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே நீங்கள் இபி கார்டை வந்து போட்டு வச்சுக்கலாங்க. நம்ம கரண்ட் பில் எழுத வரும்பொழுது அவசரமாக போய் இபி கார்டு எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேடாமல் நம்ம ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் வந்து இதை மாட்டி விட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம இபி கார்டை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அப்படியே இருக்கும். நம்மளுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அவசரத்துக்கு தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. இந்த ஆர்கனைசர் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்தில் ஒரு சூப்பரான ஆர்கனைசராகவும் இதை நம்ம பயன்படுத்திக்க முடியுங்க. பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஜஸ்ட் ஒரு லைக் கூட பண்ணாமல் அப்படியே போயிடுறீங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்கள பற்றி நான் சொல்ல வரல. பட் 90% மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் கூட பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூடி உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருவோம். அப்படி போடாமல் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய பாட்டம் சைட் திருப்பிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஓல்டு கிளாத்தோ இல்லை வந்து டிஷ்யூ பேப்பரோ அந்த பாட்டம் சைடுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுங்க. அவ்வளோதாங்க. இதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸோ போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு டைனிங் டேபிளில் வச்சு ஆர்கனைஸ் பண்ணவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஒரு 1.5 kg வரலும் தக்காளியோ வெங்காயத்தையோ இதில் போட்டு நம்ம தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கண்டெய்னர் பெருசாக இருக்கிறதால அதிக குவான்டிட்டியில் வெஜிடபிள்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனுடைய கைப்பிடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ அதனால் அந்த கைப்பிடியை வந்து கட் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பேஸ் ரொம்பவே சேவ் ஆகுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிச்சனில் பெரிய வேலையாக இருக்கிற இந்த பூண்டுடைய தோலை உரிக்கிறது. ஸோ அதை வந்து ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய குவான்டிட்டியில் நீங்கள் ஒரு 1 kg அந்த மாதிரி பூண்டெல்லாம் உரிக்க போகிறீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நார்மலாக கிச்சன்லையுமே எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்மே இந்த டிப்ஸை வந்து பயன்படுத்திக்கலாம். பாருங்கள், நீங்கள் பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒவ்வொரு பல்லாக பிரித்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு இடிக்கல்லை வச்சு இடிச்சு தனித்தனி பல்லாக வந்து பிரித்து வச்ச பிறகு நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் பூண்டு எடுத்துருக்கீங்களோ அதை போடுறதுக்கு தேவையான மாதிரி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பேக் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எந்த ஷாப்பிங் பேக்காக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த பேக்குள்ளே இந்த பூண்டை போட்டுட்டு லைட்டாக ஒரு 5லேருந்து 6-7 முறை தட்டி எடுத்திங்கன்னா போதும். அந்த பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது பூண்டு வந்து நல்லா காஞ்சி இருக்கணும். ஈரப்பூண்டு போட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தோல் வந்து உறிஞ்சி வராது. அதனால் பூண்டு வந்து கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்குது அப்படின்னா வெயில நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நான் வந்து நல்லா அடிச்சுட்டு அதை வந்து ஒரு தண்ணி இருக்கக்கூடிய பவுலில் வந்து கொட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோல் எல்லாமே உங்களுக்கு மிதந்து வந்துடும்.
இப்போ நம்ம தோலெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு இருக்கும். அந்த பூண்டை வந்து நம்ம தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாங்க. 1 கிலோ பூண்டா இருந்தாலும் 10 நிமிஷத்தில் நீங்கள் உரிச்சு எடுத்துக்க முடியும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா பாருங்கள், எல்லா ஸ்கின்னுமே உங்களுக்கு ரிமூவ் ஆகிடுச்சுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பூண்டு வந்து காஞ்சி இல்லை, ரொம்பவே ஈரமாக இருக்குது அப்படின்னா மழை காலமாக இருக்கும்பொழுது காய வைக்க முடியாது. அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு கடாயில் வந்து பூண்டை ஒவ்வொரு பல்ல தனியாக உரிச்ச பிறகு போட்டு அந்த ஸ்கின் மட்டும் ஹீட் ஆகிற மாதிரி சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு நீங்கள் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஈஸியாக வந்து உரிச்சு எடுக்க முடியுதுன்னு சொல்லிட்டு. இந்த டிப்ஸுக்கு உங்கள் கையில் நகங்கள்லாம் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. நகமே இல்லை சுத்தமாக அப்படின்னா கூட ஈஸியாக நீங்கள் இந்த ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிட முடியும். பாருங்கள், ஃபுல்லாகவே உரிச்சு முடிச்சாச்சு. நான் 2 பூண்டு எடுத்திருந்தேன். 2 பூண்டையுமே ஈஸியாக வந்து உரிச்சு முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் ஜஸ்ட் அந்த பூண்டை ஒரு பேக்குள்ளே போட்டு அடிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிடலாம். பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் மூடிலாம் உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க லாக் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த லேயரை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லை, பார்க்கவும் அது அந்த அளவுக்கு நீட்டாக இருக்காது. அப்படின்றதால தான் நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறேன். கத்தியை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து கட் பண்ணி எடுத்திங்கனாவே சூப்பராக அந்த போர்ஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது இதுக்கு மேலே வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை அந்த பாக்ஸில் ஆல்ரெடி ஒரு டிசைன் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன் வந்து வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படின்றதால அந்த டிசைனுக்கு மேலேயே நான் வந்து பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் அந்த டிசைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டிசைன் மேலேயே நான் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. நான் வந்து 2 கலர் பெயிண்ட் வந்து எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் நான் ரெட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி டாப்பில் இருக்கக்கூடிய டிசைனை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். பாட்டமில் இருக்கக்கூடிய அந்த டிசைனை வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பெயிண்ட் எடுத்து அப்ளை பண்ணி நான் டிசைன் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணி எடுக்கும்போது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். நம்ம என்ன டிசைன் வந்து நினைக்கிறோமோ அதே டிசைனில் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க. பாருங்கள், நான் பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மேலே இருந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது ஒரு பாக்ஸ் அப்படின்றதே தெரியாது. டிஃபன் பாக்ஸில் நம்ம இந்த மாதிரி ரீசைக்ளிங் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு க்யூட்டாக இருந்துச்சுங்க. இப்போ நம்ம இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைனிங் டேபிளில் ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கக்கூடிய ஒரு பேஸ்கெட் மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு தேவைப்பட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேஸ்ட் உடஞ்ச டிஃபன் பாக்ஸஸை இந்த மாதிரி நீங்கள் ரீசைக்ளிங் பண்ணி அழகாக யூஸ் பண்ணிக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. ஓல்டு பேங்கிள்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்து கண்ணாடி பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட மெட்டல் பேங்கிள் இருந்துச்சு அப்படின்னா மெட்டல் பேங்கிள் எடுத்துக்கோங்க. ஸோ அது இன்னுமே வெயிட் வந்து ரொம்பவே தாங்குங்க. இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் பேங்கில் ஹேங் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெயில் கட்டர்ஸ் எல்லாத்தையுமே இதில் நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நெயில் கட்டர் இல்லைங்க, ஒரு 5லேருந்து 6 நெயில் கட்டர் வரலாம் கூட நீங்கள் தாராளமாக ஒரே பேங்கில் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நான் வந்து ஒரு நெயில் கட்டர் தான் ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது நெயில் கட்டர் வந்து மிஸ் ஆகவே வாய்ப்பு இல்லை. தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம். என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பரான க்ளீனிங் டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஷாக்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி உங்களுடைய கைகளில் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்காது. இப்போ நம்ம இந்த ஷாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய போர்ஷன்ஸை க்ளீன் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணலாம், கேஸ் அடுப்புக்கு மேலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டோர்ஸ், விண்டோஸ், இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஷாக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டைரெக்டாக கைக்குள்ளே போட்டு க்ளீன் பண்ணுறதால அழுக்கு இருக்கக்கூடிய இடங்களை நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்குங்க. பாருங்கள், ஜஸ்ட் நம்ம ஷாக்ஸ் மட்டும் கையில் போட்டுட்டோம் அப்படின்னா சோப் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை பவுலில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை தொட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இதுவே நம்ம ஒரு தனியாக துணி வச்சு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஷாக்ஸை போட்டுட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. பாருங்கள், அழகாக வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே இடுக்கமான இடங்கள்ல, அதாவது கை போக முடியாத இடங்களில் கூட ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இடுக்கான இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஷாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நான் ஸ்விட்ச் போர்டும் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ தான் அழுக்கு படிஞ்சிருந்தாலுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுடைய நேம் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்கள், நான் ஸ்விட்ச் போர்டெலாம் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு இந்த ஸ்விட்ச் போர்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியுதுங்க. இதில் படிஞ்சிருக்க எல்லா அழுக்குமே நம்ம டேரெக்டாக கை வச்சு க்ளீன் பண்ணுறதால அழகாக வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதே நம்ம ஒரு கிளாத் வச்சு துடைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துடைக்கும் போது அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காது. இப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டிக்கரை ஃபஸ்ட்டு கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கத்தி எடுத்து சின்னதாக ஒரு ஹோல்ஸ் மட்டும் டாப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சிசர் யூஸ் பண்ணி அந்த ஹோல்ஸ் வழியாக நீங்கள் அந்த சிசரை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் 1 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து லாக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட் ஒரே ஒரு கட் மட்டும் பண்ணி விட்டுட்டு இதுக்குள்ளே நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பச்சை மிளகாலாம் இருக்குங்களா, அந்த பச்சை மிளகாவை நீங்கள் எப்போவுமே வாங்கினதும்
வந்ததுமே அந்த காம்பை வந்து கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ காம்பு கிள்ளிட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்குங்க பச்சை மிளகா. ஸோ இதை வந்து நம்ம ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் வாங்கி அதில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில்ஸை கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. பார்க்கவும் டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறதால ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்குங்க. பாருங்கள், இதுக்குள்ளே நான் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் எல்லா பச்சை மிளகாயுமே காம்பெல்லாம் கிள்ளிட்டு இந்த பாக்ஸ்குள்ளவே போட்டு ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பச்சை மிளகாய் வந்து நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இதே மெத்தடில் நீங்கள் பாட்டில்ஸ் வந்து ஒரு 5-6 பாட்டில்ஸ் கட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வெஜிடபிள்ஸையுமே இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. பாருங்கள், நான் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய மூடியை போட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.